பேக் அகைன் இணையவழி நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வரன் முத்து அவர்கள். இன்னைக்கு வந்து பேட்ரியாட்டிசம் டே இல்லையா? பேட்ரியாட்டிசம் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம பேசினா என்ன ஒரு மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான கெஸ்ட் தேவை இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம் சார். சார், பேட்ரியாட்டிசம் ஞாபகம் வருது. போன மாதம் வந்து சுதந்திர தினம் கொண்டாடினப்போ ஒரே ஒரு நாள் மட்டும் தேசிய கொடி நெஞ்சில் குத்திக்கிட்டோம். அடுத்த நாள் வந்து தேசப்பற்று எங்கே போச்சுன்னு தெரியல, கொடி எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் உங்களை பொறுத்தவரை தேசப்பற்றுனா அதோட டெஃபினேஷன் என்னது? தேசம் அப்படிங்கிறது இந்த மண் இல்லை. தேசங்கிறது நம்ம தொழில் நிறுவனங்கள், கட்டடங்கள் இதெல்லாம் இல்லை. தேசங்கிறது மக்கள். இந்த தேச மக்களை வந்து நம்ம நேசிக்கிறது தான் தேசப்பற்று. அதுக்கு ஒரு உருவகமாக அடையாளமாக நம்ம நாட்டுப்பற்றுன்னு சொல்லி ஒரு கொடி ஏற்றி அதுக்கு ஜனகணமன பாடி எந்திரிச்சுன்னு இதெல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் அடையாளங்கள். அந்த அடையாளங்கள்லாம் எதுக்கு? இப்போ கோயிலில் வந்து கோபுரம் இருக்குது, பிரகாரம் இருக்குது, கொடிமரம் இருக்குது, ஆனால் உள்ள ஒரு தெய்வம் இருக்குது. அதுக்கான விஷயங்கள் தான் அதெல்லாம். அது மாதிரி தேசப்பற்றுனா நம்ம நாட்டு மக்களை நம்ம நேசிக்கணுங்கிறது. அதனால் இந்தியர்களாக இருக்கிற முகமதியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், எல்லா ஜாதியினர் அத்தனை பேர் மேலேயும் நேசம் செலுத்துறது தான் தேசப்பற்று. அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதி ஆட்களை மட்டும் நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா அவன் நாட்டுப்பற்று இல்லாதவன் அர்த்தம். கிரேட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே செம்மையாக இருந்துச்சு, ஆன்சர் சூப்பராக இருந்துச்சு சார். அண்ட் செகண்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா வந்து இப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அதாவது இந்த தேசப்பற்று அப்படிங்கிறது வந்து நேஷனல் ஆந்தம் வரப்போ நம்ம எழுந்து நிற்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பிளட்ஜ் சொல்லும் போது திருப்பி சொல்கிறோம். இதோட அது முடிஞ்சிருமா, இல்லை இதுதான் வந்து தேசப்பற்றோட ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாமா? தேசப்பற்று வேணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கான அடையாளங்கள் இது. இப்போது ஒரு மருத்துவர் இருக்கார், ஒரு வழக்கறிஞர் இருக்கார். மருத்துவர் கழுத்தில் ஒரு ஸ்டெதஸ்கோப் போட்டிருக்காரு இல்லையா? அது அவசியம். ஏன்னா மருத்துவருக்கு அது கருவி. வழக்கறிஞர் வந்து ஒரு கருப்பு கோட்டு போட்டுக்கிறாரு. இந்த கருப்பு கோட்டை எடுத்துட்டா ஒரு வழக்கறிஞர் கிடையாது தானே? கருப்பு கோட்டுக்கும் அவருடைய தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அது ஒரு அடையாளம். அதை போட்டால் தான் வழக்கறிஞர் தெரியும். அது மாதிரி நமக்கு தேசப்பற்று வேணும் அப்படிங்கிற உணர்வை ஒவ்வொரு தடவையும் புதுப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு ஜனகணமன பாடுறப்போ எந்திரிச்சு நிற்கிறோம், கொடி வணக்கம் செய்கிறோம். வருஷத்துக்கு 2 தடவை குடியரசு தினம், சுதந்திர தினம் அதெல்லாம் கொண்டாடுறோம். ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்குறோம் எல்லாருக்கும். இதெல்லாம் அதை காட்டுற அடையாளங்கள். உண்மையில தேசப்பற்று என்பது நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நாட்டில் எல்லா மக்களும் அமைதியாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும். அதுக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன, அதை நம்ம செய்யணும். அதுதான் தேசப்பற்று. இப்போ வந்து உண்மையான ஒரு தேசபக்தராக நம்மளோட பங்களிப்பை வந்து என்ன விதத்திலலாம் செலுத்தலாம்னு நினைக்கிறீங்க? பல விதங்களில் செலுத்தலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப படிச்சுட்டு இந்த பேருந்தில் போகிற நல்ல பட்டதார இளைஞர்கள் எல்லாமே கூட அந்த பேருந்தில் வாங்கின அந்த பயணச்சீட்டு கீழே இறங்கின பிறகு அப்படியே தெருவில் போட்டு போகிறாங்க கசகி. அது கூட தேசப்பற்று இல்லாத ஒரு செயல் தான். நம்ம தேசம் சுகாதாரமாக சுத்தமாக இருக்கணும்னு நினச்சா அதை நம்ம நம்முடைய பையிலேயே போட்டுக்கலாம். வீட்டுக்கு போய் நம்ம வீட்டு குப்பைத்தொட்டியில் போடலாம், இல்லைன்னா தெருக்களில் இருக்கிற குப்பைத்தொட்டியில் போடலாம். அப்துல் கலாம் சொல்லுவார், சிங்கப்பூர் போகிறப்போ சிங்கப்பூரில் ஒழுங்காக நடக்கிற இந்தியர்கள் அங்கிருந்து விமானம் பிடிச்சி சென்னைக்கு அல்லது இந்தியாவுக்கு வந்து இறங்கின உடனேயே பழையபடி ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம நாட்டினுடைய சுத்தம், நம்ம நாட்டினுடைய சுகாதாரம், நம்ம மக்களுடைய ஆரோக்கியம், நம்முடைய சுற்றுப்புறம், ஒரு பாலித்தீன் பை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கூடுமானவர்கள் உபயோகிக்காமல் இருக்கிறது கூட தேசப்பற்று தான். ஒரு மரங்களை நட்டு நம்முடைய தேசத்தை பசுமையாக்குறது கூட தேசப்பற்று தான். தேசப்பற்றினுடைய வெளிப்பாடு எப்படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு யோசித்து அப்படியெல்லாம் தேசம் வளர உதவுறது தேசப்பற்று. ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது தேசத்துக்கு மேலே இருக்கிற பக்தியை வெளிப்படுத்துறது தான் வந்து ஆர்மியில் சேரணும் அப்படின்றது, தேசத்துக்காக சண்டை போடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நம்மளால முடிஞ்சது நாட்டை சுத்தமாக வச்சுக்கிறோட புரிதல் வந்து எப்படின்னா நம்ம வீட்டை எப்படி பார்த்துப்போமோ அதே மாதிரி நம்ம நாட்டையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், கரெக்ட். இதுக்கான வந்து இப்போ கொடியேற்று இதெல்லாம் வந்து அடையாளமே தவிர வந்து அதுதான் தேசப்பற்றுன்றது கிடையாது. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நான் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து நேஷனல் ஆந்தம் டிவியில் வந்துச்சு. நான் உடனே என்ன சொல்லிட்டேன், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க, நம்மளாம் எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு நிற்க வச்ச காலங்கள்லாம் உண்டு. பட் போக போக வந்து அது குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களுக்கு மத்தியில் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்கும் பத்து. பட் போக போக அது வந்து குறைஞ்சிருதா, நாளடைவில் ஏன் குறையுது, சேச்சுரேட் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக இருக்கு. ஓகே, நல்ல பாயிண்ட் ஒன்று சார்கிட்டே கேட்டுடலாம். சார், சின்ன வயசுல வந்து தேசப்பற்று அதிகமாக இருந்து அப்புறம் குறையறதுக்கான ஏதாவது அடையாளங்கள் ஏதாவது இருக்கு? சின்ன வயதில் நம்ம நேரடியாக அந்த தேசப்பற்ற குழந்தைகளுக்கு ஊட்டுற செயலில் ஈடுபடுறோம். குழந்தைகிட்ட எதுவுமே கிடையாது, அது வந்து பச்சை மண்ணு மாதிரி. அப்போ இது மாதிரி ஜனகணமனாக்கு எந்திரிச்சு நிற்கணும், குடியரசு தினம், சுதந்திர தினத்தில் அவங்களுக்கு ஒரு மிட்டாயை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறோம். அப்படிலாம் தேசப்பற்று நம்ம ஊட்டுறோம். அந்த குழந்தைங்க வளருது. வளர்ந்த பிறகு இப்போ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம், திருடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படியே எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். லஞ்சம் வாங்காமல் மட்டும் எல்லா இந்தியர்களும் இருந்தால் இந்தியா அப்படியே இருக்கும். எனவே வளர வளர அவங்களுடைய ஒரு சிந்தனை போக்கில் சுயநலம் ஆக்கிரமிக்குது. தேசத்துக்காக சொல்லுவாங்க இல்லையா,
நீ தேசம் உனக்கு என்ன செஞ்சதுன்னு நினைக்காதே, நீ தேசத்துக்கு என்ன செஞ்சேன்னு நினைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சிந்தனை வந்து மழுங்கிடுது. அது திரும்பவும் நம்ம வளர்க்கணும். இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக இளைஞர்கள் மத்தியில், நடுத்தர வயதுடையவர்கள் மத்தியிலலாம் நம்ம தேசப்பற்று ஊட்டுறோம். அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம பல தியாகிகள் கஷ்டப்பட்டு வாங்கின இந்த சுதந்திரத்துக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னா நம்ம தேசப்பற்றோடு இருந்து அவங்க தியாகத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து தேசத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். குழந்தைகள் வளர்றப்போ அந்த சிந்தனை வந்து மங்குது, அதை நம்ம திரும்பவும் தூண்டி விடணும். சரியா சொன்னீங்க. ஆமாம், ஏன்னா சின்ன வயசில் வந்து நம்மளே இப்போ இந்த சார் சொன்ன கிளென்லினஸ் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ஸ்கூலில் ஒரு ரூல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த கிறிஸ்மஸ் டைமில் சாண்டா கிளாஸ் வச்சு எப்படி அந்த ஸ்பிரிட் ஏற்றுவாங்களோ ஃபாரின்ல, அதே மாதிரி வந்து நம்ம தேசப்பற்று ஏற்றுறதுக்காக சின்ன வயசுலேயே நம்ம இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு சூப்பராக ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறோம். பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து அது நின்று போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா? ஆமாம், கரெக்ட். வருண், என்னை பொறுத்தவரை தேசப்பற்றுனா சார் வந்து தேசத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னார். என்னை பொறுத்தவரை நம்மளோட வரிகள் டாக்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக கட்டினாலே நீ நாட்டுக்கு என்னெல்லாம் பங்கு செலுத்தணும். பெரிய நம்ம சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லையா சிட்டிசன் நம்ம கண்ட்ரிக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா வந்து சார் இதுலயே வந்து நிறைய விதவிதமா வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து தேசப்பற்று அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு ரூல் சொல்லுவாங்க, அவங்க ஒரு எத்திக்ஸ் சொல்லுவாங்க, பட் ஹிப்போக்ரட்டிக்கலா இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? அது வந்து அவங்க செயல்திறன் வரும்போது அது வந்து நிறைய மாறிடும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் போலித்தனம் அந்த மாதிரியான. இப்போ நம்ம தேசத்து மேல உண்மையான பற்று இருந்தா எல்லாருமே உண்மையாக அவர் சொன்ன மாதிரி வரி செலுத்திடுவாங்க. எல்லாருமே உண்மையாக வரி செலுத்திட்டா இப்போ இவ்வளவு நாட்டை வந்து கொண்டு செலுத்துறதுல அரசுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்காது. இப்போ உண்மையாகவே வரி செலுத்தணும் அப்படிங்கிற உணர்வை நம்ம இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். அதுதான் உண்மையான தேசப்பற்று அப்படின்னு நம்ம தெரிவிக்கணும். உண்மையில் வங்கிகளில் இருக்கிற வாரா கடனை வசூலித்தாலே எவ்வளோ கோடி ரூபாய் கிடைக்கும், நாட்டுக்கு எவ்வளவோ நல்லது அப்படிங்கிறாங்க. அந்த வாரா கடன் ஏன் வருது? ஒழுங்காக அந்த கடனை திரும்ப செலுத்துறது தேசப்பற்று தொடர்பான விஷயம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கல. நான் இப்போ குழந்தைகளை பற்றி நீங்கள் பேசுறீங்க இல்லையா? இப்போ வந்து வரக்கூடிய தலைமுறையில் தேசப்பற்று ஏன் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காரண காரியத்தோடு விளக்க வேண்டியதாக இருக்குது. இந்த தலைமுறை எதையும் நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக சொன்னால் தான் ஒத்துக்கும். ஒரு வயதான பெரியவர், ஒரு 4 வயசு குழந்தை, அந்த பெரியவர் முன்னாடி இது நகத்தை கடிச்சிக்கிட்டே வந்தது. சீச்சி நகத்தை கடிக்காது அப்படின்னாரு பெரியவர். பொதுவாக நம்ம வந்து அப்படி சொன்னால் உடனே நகத்தை கடிக்கக்கூடாதுன்னு எடுத்துருவோம். ஆனால் அந்த குழந்தை அடுத்த தலைமுறை அது கேட்குது, நான் ஓ நகத்தையா கடித்தேன், ஏன் நகத்தை தானே கடித்தேன், உனக்கா வலிக்குதுன்னு கேட்குது. அப்போ அந்த குழந்தைக்கு சொல்லணும், நகத்து இடுக்கில் அழுக்கு இருக்குது, அது உள்ளே போனால் உனக்கு காய்ச்சல் வரும், ஆகையினால கடிக்காதுன்னு சொன்னால் அந்த குழந்தை ஏற்றுக்கும். வரக்கூடிய தலைமுறை இன்னும் அறிவு சிறந்த தலைமுறையாக உருவாகிறதுனால வரக்கூடிய தலைமுறையினருக்கு தேசப்பற்றினுடைய முக்கியத்துவம் என்ன, தேசப்பற்று ஏன் அடிப்படை தேவை, தேசப்பற்று அப்படின்னா என்னென்ன செயல்கள் செய்கிறது மூலமாக தேசப்பற்றை வெளிப்படுத்தலாம். ஜனகணமன பாடுறப்போ எந்திரிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது அடையாளம். ஆனால் உண்மையான தேசப்பற்றுங்கிறது வாராக்கடன் இல்லாமல் கடனில் வந்து வாங்கின கடனை திரும்ப செலுத்துறது. கல்விக்காக நிறைய மாணவர்கள் கடன் வாங்குறாங்க, அரசியல் கடன். நாங்களாம் அப்படிலாம் கடன் வாங்கி படித்து வந்தான். பட் எல்லாருக்கும் வேலைக்கு வந்த பிறகு அந்த கடனை திரும்ப செலுத்துங்கிற உணர்வு இருக்கா? பேசாமல் இருந்துடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் தேசப்பற்றில் அடக்கம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லி கொடுக்கணும். ஓகே, ஸோ வந்து ஜென்ரலாக நம்ம கண்ட்ரிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட சிம்பிளான கேள்வி. நாட்டினுடைய சுத்தம், சுகாதாரம், சுற்றுப்புறச்சூழல், மாசுபடாத இயற்கை வளம் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும். அது ஒன்று. தனி மனித ஒழுக்கம் சார்ந்து நம்ம நல்ல மனிதர்களாக இயங்குறது மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுறது கூட அரசுக்கு செலவு மிச்சப்படும். இலவச அரசு மருத்துவமனைலாம் அதிகம் பேர் போகாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி தனி மனித ஒழுக்கத்தில் நம்ம மேம்படுறது அது ஒரு வகையான தேசப்பற்று. மிக மிக முக்கியமானது சமுதாய ஒழுக்கம். லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிறது நாட்டுக்கு விரோதமான செயல். நாட்டுப்பற்று உள்ளவங்க லஞ்சம் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும். ஆக நம்ம அளவில் நம்ம தூய்மையாக நல்லவங்களாக வாழ்ந்து சக மனிதர்களுக்கு எந்த வகையான கெடுதலும் செய்யாமல் இருந்து மத நல்லிணக்கத்தோடு இருந்து, மத சகிப்புத்தன்மைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, அது சரியில்லை. அது என்ன சகிச்சுக்கிறது? எல்லாமே அவங்கவுங்க மதம் அவங்களுடைய இது ஒரு இணக்கம் தான் தேவை. அதனால் ஒரு நந்தவனத்தில் பல வகையான மலர்கள் இருக்குது, எல்லாம் சேர்ந்து அழகான நந்தவனமாக இருக்குது. அது மாதிரி ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இன்னும் பலதரப்பட்ட மக்கள், பல மொழி பேசுகிற மக்கள், பல வகையான நாகரிகங்கள் உடையவர்கள், அவங்கெல்லாம் ஆனந்தமாக அவங்கவுங்க பண்பாட்டை அனுசரித்து இணங்கி வாழணும். அப்படி வாழறது தான் தேசப்பற்றினுடைய அடிப்படை.
இதையும் நம்ம எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி கேள்விகள் மூலியமா அவர் சொல்ற பதில் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆகஸ்ட்ல இருந்து கடந்து வந்து இந்த மாசத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு நாள் பேட்ரியாட்டிக் டே அப்படின்னு நம்ம பேசுறதுனால நம்ம யோசிச்சு பார்க்காத நிறைய விஷயங்கள்லாம் வெளில வருது இல்லையா? ஆமா கரெக்ட். ஏன்னா அன்னைக்கு பேசுறப்போ சுதந்திர தினம், சுதந்திரம், தியாகிகள் ஸ்டீரியோடைப்ல ஒரு மாதிரியே பேசிட்டு இருப்போம்ல. யா கரெக்ட் சார். இப்போ வந்து நம்ம நாட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்குது இந்த டிஃப்லான் பேட்ரியாட்டிசம் இல்லைன்னா இன்ஸ்டன்ட் பேட்ரியாட்டிசம் அப்படிம்பாங்க. கிரிக்கெட் வந்து இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியா இந்தியான்னு கத்துவோம். இப்போ ஒரு ரோஜா மாதிரி ஒரு படம் பார்க்குறப்ப அந்த கொடி மேலே அரவிந்த் சாமி உருளறப்ப நமக்கே அறியாமல் ஒரு புல்லரிக்கிற இதெல்லாம் வருது. ஆனால் அடுத்த செகண்டை நம்ம வந்து அதை மறந்துடுறோம். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு கலை மாதிரி ஒரு விஷயம், அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? இப்போ நாட்டுப்பற்று அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த பக்கம் வச்சுருங்க. நான் உண்மையான ஒரு சங்கீத ஈடுபாடு உள்ள கலைஞன், நான் நடன ஈடுபாடு உள்ள ஒரு கலைஞன், அல்லது கிரிக்கெட் மாதிரி விளையாட்டில் ஈடுபாடு உள்ள ஒரு ஆள் அப்படின்னு வைங்க. அப்போது உண்மையான மனிதன் அந்த விளையாட்டில் யார் பிரமாதமாக விளையாடுறாங்களோ அவன் வெற்றி அடைஞ்சால் தான் கை தட்டுவான். அது பாகிஸ்தான்காரனாக இருந்தானே, இந்தியாக்காரனாக இருந்தானே. நம்ம விளையாட்டை நேசிக்கிறோம். விளையாட்டில் பாகிஸ்தான்காரன் பிரமாதமாக விளையாடி ஜெயிச்சான்னா பிரமாதமாக விளையாடினா நம்ம கை தட்டுவோம், அதுதான் இயல்பு. ஆனால் அவ்வளோ பிரமாதமாக நம்ம நாட்டுக்காரங்க விளையாடணுங்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம் இல்லையா, அது நாட்டுப்பற்று. ஓகே, பியூட்டிஃபுல். நீங்கள் சொல்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்க்கலாம். அங்கெல்லாம் நீங்கள் நடக்கக்கூடிய ஃபுட்பால் கேம்ஸ்லாம் பார்த்தா எதிர் டீம் நல்லா விளையாடினா அவர் சொல்கிற மாதிரி கை தட்டி என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆமாம், இந்தியாவில் வந்து சமீபத்தில் சொல்ல போனால் ஒரு சில வருடங்கள் முன்னாடி யூபியில் ஒரு சில இளைஞர்கள் வந்து பாகிஸ்தான் மேட்ச் ஜெயிச்ச உடனே நல்லா விளையாண்டாங்கன்னு ஒரு சொன்னதுனால அவங்க மேலே கேஸ்லாம் வேறு போட்டு யூனிவர்சிட்டியில் சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க. ஐயோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து பிற நாடுகள் அதுக்கு மேலே வந்து இவர் சொல்கிற மாதிரி இதுக்கான ஒரு கனெக்டடான கொஷின் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிற நாடுகளில் இந்த மாதிரி வந்து நம்ம நாடு ஜெயிக்கணும், நம்ம நாடு வந்து ராக்கெட் விட்டுருச்சு சூப்பராக, அது மாதிரி வந்து நம்ம நாட்டையை க்ளோரிஃபை பண்ணிருக்கனால சில நேரங்களில் வந்து மற்ற நாடுகள் மேலே நம்மளுக்கு ஒரு வன்மமான சிந்தனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிப்பட்ட சிந்தனைகள் ஏற்படக்கூடாது. உலகத்தில் எல்லா நாடுகளும் அதனுடைய வளத்தை அவங்க பேணி அந்தந்த மக்கள் சந்தோஷமாக வாழணும். அதுதான் வந்து இயற்கையினுடைய திட்டம். என்னுடைய தாயார் நம்ம நேசிக்கிறோம் இல்லையா, அவங்க தாயாரை அப்படின்னா அடுத்த வீட்டு தாயாரை வெறுக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம தாயார் அவங்க மூலமாக நம்ம பிறந்திருக்கோம், அவங்களுக்கு நம்ம கடமையை செய்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதனால் அமெரிக்கர்களோ, ரஷ்யர்களோ, ஜப்பானியர்களோ, ஜெர்மானியர்களோ, பாகிஸ்தானோ, சீனாவோ யாரும் நமக்கு எதிரிகள் இல்லை. நம்ம எல்லார்ட்டும் இணக்கமாக இருக்கோம். ஆனால் ஆக்கிரமிப்பு வரப்போ அந்த எதிர்ப்பு உணர்ச்சி வருது. உண்மையில் ஒரு பேரிடர் நேருதுன்னு வைங்க, எங்கேயோ ஒரு பூகம்பம், பாகிஸ்தான்லேயோ சீனாவிலேயோ கூட நம்முடைய அண்டை நாடுகள் நம்மளை எதிர்க்கிற நாடுகளாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு இடர்பாடு, அங்கே ஒரு சுனாமி அப்படின்னா இங்கிருந்து எத்தனையோ துணிமணிகள்லாம் நம்ம சேகரித்து அவங்களுக்கு அனுப்புகிறோம். ஏன்னா மனித குலம் தான் முக்கியம். மனித குலம் ஒற்றுமைப்பட்ட ஒருங்கிணைந்த குலம். பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அரவிந்த் அன்னை ஆரோவில் அப்படின்னு ஒரு அமைப்பு எல்லா நாடுகளிலிருந்தும் மண் எடுத்துக்கொண்டு வந்து அந்த வந்து ஓர் உலகம் உருவாகணும் அப்படிங்கிற சிந்தனையோடு அதை அமைச்சிருக்காங்க. அதனால் சரியான முறையில் பண்பாடு நாகரிகம் வளர்கிறப்போ தேசப்பற்று அப்படிங்கிறது இப்போ இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தேசப்பற்றுங்கிறது குறுகிய மனப்பான்மையாக கருதப்படும். எல்லா தேசமுமே ஒன்று, எல்லாம் ஒரு குடிக்கீழ் நம்ம வர்றோம் அப்படிங்கிறப்போ அமெரிக்கர்களோ ஜெர்மானியர்களோ நம்ம பிரித்து பார்க்க மாட்டோம், எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த யூரோப்பியன் யூனியன்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி வந்துட்டு இருக்காங்க, நம்ம பார்க்கலாம். பிரிக் கண்ட்ரிஸ்ங்கிறாங்க, பல்வேறு வகையில் பொருளாதார ரீதியாக இணைகிறாங்க. அதனால் இனிமேல் உலகமே புரிஞ்சுக்கிச்சு நம்ம வந்து கற்கால மனிதர்கள் அல்ல, பல்வேறு வகையில் சிந்தனைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி சிந்தனைகள் வளர்கிறப்போ ஓர் உலகமாக உருவாகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எல்லா இடங்களையும் செல்லக்கூடிய ஒரு கரன்சி, பொதுவான ஒரு நோட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் தோணுது. இப்படி தோணி உலகம் வந்து வளர்ந்து நம்ம நினைக்கிற மாதிரி செழிக்கிறப்போ தேசப்பற்றே ஒரு குறுகிய மனப்பான்மைன்னு நினைக்கக்கூடிய காலம் வருமானால் அது ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். அதுவரையிலும் நம்ம நாட்டு மக்களை நம்ம காப்பாற்றணும், சுதேசி பொருட்களை வாங்கணும். நம்ம நாட்டில் பலர் சிரமப்படுறப்போ அந்நிய நாட்டு வளத்துக்கு நம்முடைய பணம் பயன்படக்கூடாது அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. அந்த வகையில் தேசப்பற்று நம்ம வலியுறுத்தோம். சார், பொதுவான இது மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் டு பி வெரி ஹானஸ்ட் வந்து அந்த பூசி முழங்கி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காகவே எங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாகவும் சொல்லிட்டு இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா முத்து ஒரு ஆஸ்ட்ரோனாட் வந்து ஸ்பேஸுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் மேலே இருந்து பார்த்துருப்பீங்க நம்ம உலகத்தை, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருக்கு வந்து சொல்லியிருக்காரு, நான் மேலே போனேன்னு எனக்கு எந்த கண்ட்ரியும் தெரியல, அஸ் அ ஹோல் வேர்ல்டாகவே ஒரு தனி கண்ட்ரியாக ரொம்ப அழகாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஒரு உண்மை இல்லையா? ஒரு ஃபேன்சியான ஆன்சராக இருந்தாலும் ஒரு உண்மை தானே இது? ஆமாம், கரெக்ட், கண்டிப்பா வரும். இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம வந்து சார் கிட்ட கேட்கறதுக்காக வச்சிருக்கோம். அது ஒரு பிரேக் அப்புறம் கேட்டுடலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று
வெல்கம் பேக். இது புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் வருண். இன்னைக்கு வந்து பேட்ரியாட்டிசம் டே அப்படின்றனால அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் வருண். அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அந்த ட்வின் டவர்ஸ் வந்து இடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அமெரிக்கன்ஸ் வந்து இதை வந்து பேட்ரியாட்டிசம் டேயா அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப நிறைய நாடுகள் அதை பத்தி பேசிட்டு வராங்க. நம்மளும் இதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். குளோபல் ரீச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை தேர்ந்தெடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுவும் நம்ம கேட்டுட்டு இருக்க கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா வந்து வழக்கமா ரொம்ப சாதாரணமா எல்லாரும் கேட்கிற கொஸ்டின் இல்ல, ஸ்டீரியோ டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க உள் மனசுல இருந்து உங்களையும் நீங்க கேள்வி கேட்கற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஆஸ் எ சிட்டிசன் பர்சனலாவே எனக்கு இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா வரும். இது சம்பந்தமா நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா மூத்த பத்திரிகையாளரான திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ வந்து இந்த பற்று வெறியா மாறினா உண்டாகக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன? பற்று வந்து வெறியா மாறக்கூடிய ஒரு போக்கு பொதுவாக மொழி சார்ந்து தமிழகத்தில் இருக்கு. தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அதை கூட ஒழுங்காக சொல்கிறது தமிழ் வாழ்க அப்படிங்கிறாங்க இல்லையா? அடிப்படையான உச்சரிப்பு கூட தெரிஞ்சுக்காமல் அவங்க தமிழ் பற்றுங்கிறாங்க. தமிழ் பற்று அப்படிங்கிறது உணர்வாக இருக்குது. அது உணர்வாக இருந்தால் போதாது, அறிவாக இருக்கணும். தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருவனும் தமிழில் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், திருக்குறள், இன்றைக்கி வந்து நாப்பார் சாரதி, புதுமை பித்தன், அழகிரிசாமி இதெல்லாம் படித்தவனாக இருக்கணும். தமிழையே படிக்காமல் தமிழ் வாழ்கன்னா எப்படி? இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு கோஷம் இந்தி ஒழிகன்னு வருது. அது இந்தி ஒழிக அல்ல, இந்திய ஆதிக்கம் ஒழிக. இந்திய ஆதிக்கம் ஒழிய வேண்டியது தான். நம்முடைய நாட்டில் நம்ம மொழி பேசுகிற மக்கள் நம்ம மொழி மூலமாக எல்லா செயல்களையும் செய்கிறது தான் இயல்பு. அப்படி தான் இருக்கணும். அதுக்கு திடீர்னு கொண்டு வந்து இந்தியை நுழைக்கிறது அப்படிங்கிற இந்திய ஆதிக்கம் தவறு. ஆனால் இந்தி எதுக்கு ஒழியணும்? நம்ம கம்பர் மாதிரி அங்கே ஒரு துளசிதாசர் இருக்கார், ஒரு கபீர்தாசர் இருக்கார். இங்கே திருக்குறள் மாதிரி அங்கே 2 அடியில் தோஹான்னு 4 8 வார்த்தைகளில் ஒரு கவிதை இருக்குது. அதனால் மக்கள் வந்து உணர்வுபூர்வமாக இருக்காங்க. உணர்வுபூர்வமாக இருக்கிறது ஓரளவு சரி. ஆனால் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து நெறிப்படுத்திக்கணும். முக்கியமாக இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஒரு புத்தகம் ஒரு எழுத்தாளர் வெளியிட்டால் அந்த 1000 பிரதிகள் விற்கிறதுக்கு 7-8 வருஷம் ஆகுது. தான் இன்றைய நிலைமை. இது கேரளத்தில் இல்லை. கேரளத்தில் புத்தகம் விற்ற உடனே 2 மாதத்தில் காலியாகிடுது. இது வங்காளத்தில் இல்லை. வங்காளத்தில் புத்தகம் 10,000 பிரதி முதல் பிரதியாக வச்சிடுறாங்க. முதல் பதிப்பே 10,000 பிரதியெல்லாம் போடுறாங்க. தமிழகத்தில் அந்த நிலைமை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர்களுக்கு உண்மையான தமிழ் மொழி பற்று இல்லை. தமிழ் மொழி சார்ந்த வெறி இருக்கே தவிர, உணர்வுபூர்வமான வெறி இருக்கே தவிர, தமிழ் எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படிக்கணும், விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எழுத்தாளர்களை ஆதரிக்கணும், அந்த மாதிரியான உணர்வு இவங்ககிட்ட இல்லை. இதே மாதிரியே நாட்டுப்பற்று ஒரு வெறியாச்சுன்னா நாடு தாங்காது. நாட்டுப்பற்று இந்த ஒரு வெறியாகி அடுத்த நாட்டு மக்கள் எல்லாம் வந்து கொலை செய்கிறது, அது அவங்க மேலே ஒரு விரோத போக்கு வச்சுக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை. இப்போது இலங்கை பிரச்சனை இருக்குது இல்லையா? இலங்கை பிரச்சனையில் நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இலங்கை பிரச்சனையில் தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கிற சிங்களர்களைத்தான் நம்ம வெறுக்கிறோமே தவிர எல்லா சிங்களர்களையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயம் அந்த சிங்களர்களையும் எவனாவது ஒரு நியாயமான ஆள் இருப்பான். அவன் வந்து ஏதோ ஒரு தமிழன் துன்பப்படுறப்போ அவனை காப்பாற்றி கூட இருப்பான். இங்கே இந்து முஸ்லீம் கலவரங்கள் வந்தப்போ எத்தனையோ முஸ்லீம் குடும்பங்களை இந்துக்கள் பாதுகாத்துருக்காங்க. அடிப்படையில் மனிதன் அறநெறி சார்ந்தவன் தான். அடிப்படையில் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான். பற்ற வெறியாக தூண்டுறப்போ அந்த வெறி வந்து கெடுதல்களை செய்ய தூண்டுது. எனவே மனித குலம் முழுக்க ஒன்று, எல்லா மனிதர்களையும் நம்ம நேசிக்கணும். அதற்கு அடிப்படையாக நம்ம நாட்டு மக்களை, நம்ம நாட்டை முதல்ல நேசிக்கணும். அதனுடைய வளர்ச்சிக்கு பாடுபடணும் அப்படிங்கிறது தான் இயல்பான நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்று உட்பட எந்த பற்றுமே வெறியானா அது வந்து உலகத்துக்கு ஆபத்து. பற்று பற்றாதான் இருக்கணும். வேற யாராவது நம்ம திட்டினா வந்து கோவப்படலாம், நம்மளை திட்டிக்கல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு மாதிரி டெஃப்லான் எல்லாம் அந்த பிளாஸ்டிக் பேட்ரியோட்டிசம் அது வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்குது. நிறைய பேர் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க. நம்ம டேக்ஸ் கட்டுறதை பற்றியும் பேசிட்டோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் டேக்ஸ் கட்டுறேன், நான் வேலைக்கு ஒழுங்காக போகிறேன், நான் மட்டும் கரெக்டாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார்? அவங்கள வந்து நம்ம வந்து கரெக்டான சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்ற முடியுமா? அந்த ஒருவேளை அவங்க ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறாங்கல்ல, அந்த வகையில் நம்ம அவங்கள பாராட்டணும். பட் அதனால ஏன்னா அப்படி பற்றி பாராட்டி தானே நம்ம எல்லாரும் ஊக்குவிக்கணும். அதாவது நான் என்ன மீன் பண்ண வந்தேன்னா, அது மற்ற விஷயங்களை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் சரியா இருக்கேன், அது மட்டும் போதும் அப்படின்னு ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்கிறவங்களை பற்றி நான் இப்போ வந்து நீங்கள் ஒரு பேருந்தில் போகிறீங்க, ஏதோ ஒரு விபத்து, அடிபட்டு யாரோ கிடக்காங்க, மிகச்சிலர் தானே உடனே வந்து அதுக்கு மருத்துவ உதவியெல்லாம் செய்ய ஓடி வராங்க. ஏராளமாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது, அது இதில் தலையிட்டு அவங்களுக்கு இன்னும் சிக்கலாயிருன்னு போயிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட உணர்வுகள் போகணும். ஒரு மனித சிந்தனை, இரக்கம், சக மனிதர்கள் மேலே ஒரு பற்று, நேயம் அதெல்லாம் வளரணும். இதெல்லாம் தான் உண்மையான நாட்டுப்பற்றுங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லணும். ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்ட் தான். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க வந்து அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு
மேலே ஃப்ளாட்ஸ்ல இருந்து வெளியில அதை கொட்டிட்டோம்னா அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு இல்லையா? மற்றவங்க எப்படி போனா பக்கத்து வீட்டில் கூட்டிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க மறுநாள் அதை இந்த வீட்டில் கூட்டுவாங்க, அது பண்டமாற்றம் போயிட்டே இருக்கும். இது வந்து நிறைய இடத்துல நடந்து ரொம்ப ஃபேமஸான விஷயமா இருக்கு, எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயமா இருக்கு அப்படின்றதுனால அந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். நீங்க கேட்ட கேள்வி நல்லா இருந்துச்சு சார். அடுத்த கேள்வி, இப்போ வந்து ஒருத்தருக்கு வேலை இல்லை, வெளியில எங்க போனாலும் பிரச்சனை, எந்த சின்ன வேலை செய்ய போனாலும் லஞ்சம் கேட்கறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சமுதாயத்துல பாக்குறப்ப ஒருத்தனால எப்படி தேசப்பற்று உணர்வை வந்து உள்ள கல்டிவேட் பண்ண முடியும்? இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு வெறுப்பு தானே உண்டாகும், மேவரிக்கா அவங்க உருவாயிருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நியாயமான ஒரு நுணுக்கமான கேள்வி. எங்கேயுமே ஒரு ஆள் தன்னை திருத்திக்கிட்டா தான் அடுத்த ஆள் திருந்த முடியும். அப்படித்தான் ஒரு ஆளும் திருந்தணும். நீங்கள் சரியாக இருக்கணும், அவர் சரியாக இருக்கணும், வருண் சரியாக இருக்கணும், முத்து சரியாக இருக்கணும்னு எதிர்பார்த்து நான் மட்டும் சரியாக இருக்க மாட்டேன்னு எப்படி? முத்து சரியாக இருக்கணும், வருண் சரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குற உரிமை எப்போ வரும்? நான் சரியாக இருக்கிறப்போ தான் அந்த உரிமையே வரும். இப்போ லஞ்சம் வாங்குறவங்க ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? லஞ்சம் கொடுக்குறவங்க இருக்கிறவங்களால தானே வாங்குறாங்க. லஞ்சம் கொடுக்காம எந்த காரியமும் நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க, அது ஓரளவு உண்மைதான். ஆனால் ஏன் லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழல் நேருதுன்னு பார்த்தீங்கன்னா, காலம் அவசரம். ஒரு பட்டா 6 மாதம் கழிச்சு கூட வந்தால் போதும் அப்படின்னு அமைதியாக இருந்தால் லஞ்சம் கொடுக்காமலே அது வீடு தேடி வரும். ஒரு ரயில் டிக்கெட்டு முன்ன, இப்போ அது மாதிரி பண்ண முடியாது. இப்போது இணையத்தின் மூலமாக ரயில் டிக்கெட் வந்துருச்சு. முன்ன வந்து அந்த டிடிஆர் அந்த பயணச்சீட்டு பரிசோதகர்கிட்ட கொடுத்து அவசரத்துக்கு ஒரு உறுதியான டிக்கெட்டை வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவசரப்படுறதுனாலையும், சில விஷயங்கள் சீக்கிரமே நடந்தாகணும் அப்படிங்கிறதுனாலையும், அல்லது தகுதி குறைவான ஒரு மாணவன் அவனுக்கு வந்து பொறியியல் கல்லூரியில் அல்லது மருத்துவக் கல்லூரியில் ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறப்போ, தகுதி குறைவான மாணவன் நம்ம வீட்டில் இருக்கான்னு தெரியறப்போ அவனுக்குரிய தகுதிக்குள்ள படிப்பு கொடுத்தா போதும் இல்லை? அப்போ நம்ம பணத்தை கொடுத்து அந்த இடத்த வாங்குகிறோம். இந்த மாதிரி வர்றதுனால தான் லஞ்சம் பெருகுது. உண்மையில் ஒரு ஆளும் முதல்ல தன்னை திருத்திக்கணும். அப்படி தன்னை திருத்திக்கிட்டா தான் அடுத்த ஆளை பற்றி குறை சொல்கிறதுக்கே அவனுக்கு வந்து உரிமை வரும். அப்படி இல்லாதப்போ அந்த உரிமை வராது. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு வைங்க, லஞ்சம் வாங்குறது நான் எப்படி கண்டிக்க முடியும்? நானே அதுக்கு உடனே இருக்கேன்னு தானே அர்த்தம். காந்தி வந்து ஒன்று சொன்னார், பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு பி அப்படின்னாரு. ஏதாவது ஒரு மாற்றம் ஸ்டார்ட் ஆகணும், நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும், அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மாற்றம் உருவாகணும்னே நம்ம நினைக்கணும் அப்படின்னாரு. அதுதான் வந்து இப்போ சார் சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்றது வந்து மற்றவங்க மதிக்கணும்னாலே வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம மாறணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. அது மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம மாறாம மற்றவங்க மட்டும் ப்ரீச் பண்ணிட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் இனிமேல் அது முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் இப்போ வெளிப்படையாக ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டைம்லியாக நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின் நினைக்கிறேன் சார். எல்லாமே க்ரீனரி வந்து நிறையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்க ஒரு காலகட்டம் இல்லையா? அது மரங்கள் நிறையா நடணும், பிளாஸ்டிக் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக்கான விஷயங்கள் வாங்கி சாப்பிடணும், விவசாயத்தை வளர்க்கணும், அக்ரிகல்ச்சரில் வந்து இன்னொரு ரெவல்யூஷன் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பேட்ரியாட்டிக்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரியான விஷயங்களில் பங்களித்து மரங்களை நடுறது, நாள்தோறும் செடிகளுக்கு தண்ணி விட்டு பசுமையை பராமரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்களும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் நாட்டுக்கு உதவுறாங்க இல்லையா? அதனால் அது வந்து சரியான நாட்டுப்பற்று தான். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னும் பரவலாக்கி நிறைய பேர் இது செய்யறதுக்காக நம்ம கொண்டு வரணும். அவசியம் நினைக்கிறீங்க? நிச்சயமா அவசியம் தான். நாட்டுப்பற்றுங்கிறது நாட்டை நல்லா வச்சுக்கிறது தான் நாட்டுப்பற்று. வெறும் நாட்டுப்பற்றுன்னு பேசி புண்ணியம் இல்லை இல்லையா? மதுவிலக்கு தொடர்பாக ஒரு பேச்சாளர் பிரமாதமாக பேசினார். அப்படி பேசுறதுக்கு ஆவேசம் வரணுங்கிறதுக்காக மது அருந்திட்டு வந்திருந்தாரு. அப்போ அந்த முரண்பாடு பாருங்க. எனவே நாட்டுப்பற்றுன்னு பேசுறதுனால நாட்டுப்பற்று வராது. நாட்டுப்பற்று உள்ளவர்கள் நாடு வளமாகிறதுக்கு, நாடு தூய்மையாகிறதுக்கு, நாட்டு மக்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு என்ன அவங்களுடைய பங்களிப்பு செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுதான் உண்மையான நாட்டுப்பற்று. ஓகே, இப்போ எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டினும் இருக்கு முத்து. பார்த்தீங்கன்னா வந்து August 15th ஃப்ரீடம் டே டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வெளிநாட்டு அந்த செயின் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் நீங்கள் செம்ம ப்ரொமோஷன் பண்ணி அன்றைக்கி தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டம்லாம் இருந்துச்சு. அங்கே தான் இந்தியன் ஃப்ளாக்ஸ்லாம் நிறையா வந்து அப்படி ஒட்டி ரொம்ப பளபளப்பாக ஆக்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணுற விஷயங்கள் இல்லை நம்மளோட உணவு முறைகள் நிறையா மாறுறது, இதுக்கும் பேட்ரியாட்டிசத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் பேட்ரியாட்டிக்காக இருக்கேன், பட் நான் எது வேணால் சாப்பிட்டு போகிறேன், எது வேணால் நான் வந்து எதுக்கு வேணால் நான் ஒரு கஸ்டமராக இல்லை கன்சியூமராக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து நியாயமான விஷயமா? நியாயம் இல்லை தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் ஓருலகம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டம் உருவாக்கி அது நடைமுறைப்படுறப்போ நம்ம சிந்திக்க போகிற முறைங்கிறது வேற. இப்போ பொறுத்த அளவில் இந்தியர்கள் சந்தோஷமாக இருக்கணும், இந்தியர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நானும் ஒரு இந்தியன் அந்த வகையில் அப்படின்னு நினைக்கிறப்போ, நீங்கள் வெளிதேச பொருட்களை வாங்கினா இந்தியாவிலேயே இன்னும் வறுமை போகாதப்போ நம்ம கொடுக்குற அந்த பணமானது வெளிதேசத்தை தான் இன்னும் செல்வத்தோடு அமைகிறதுக்கு உதவுது. அப்படி எல்லாமே சுதேசி பொருட்களை நம்ம வாங்குறப்போ இங்கே இருக்கிற ஒரு கைத்தறி துணியை வாங்கினான்னா இந்த கைத்தறி நெசவு நெய்கிற இங்கே இருக்கிற ஒரு நெசவாளி அவனுடைய பிழப்புக்கு அது உதவுது. அதனால் இன்றைய கண்ணோட்டத்தில் இப்போ இருக்கிற சூழலில் நம்ம வந்து
கூடுமான வரையில் நம்ம நாட்டு பொருட்களை வாங்கி நம்ம நாட்டு தொழில் உற்பத்தியை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு உதவக்கூடிய ஒரு முறை. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் சார். சார், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த பேட்ரியாட்டிசம், தேசப்பற்று அப்படின்றதே வந்து ஒரு ஹம்பக் தான். பற்று ஒன்று இருந்தால் உலகத்து மேலேயே இருக்கணும், எல்லா மக்கள் மேலேயும் இருக்கணும் அப்படின்றாங்களே, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? பற்று, கடமை ரெண்டு வச்சுக்கோங்க. இப்போது எல்லா பெண்கள் மேலேயும், என்னுடைய தாய் 90 வயசு இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு 85 வயசு தாண்டினவங்க என் தாய் காலமாயிட்டாங்க பார்க்குறேன். எல்லா தாய்கள் மேலேயும் எனக்கு இருக்குது, பாசம் இருக்குது, எல்லாரையும் என் தாய் மாதிரி நினைக்கிறேன், உண்மைதான். ஆனால் என்னுடைய சொந்த தாயை நான் பட்டினி போடாமல் இருக்கணும், என் சொந்த தாய் மேலே அன்பு செலுத்தணும், அவங்க சொன்னதை நான் கேட்கணும், இதெல்லாம் கடமை. இந்த கடமையை செலுத்துறது தான் முக்கியமான பற்று, தாய் பற்று. எல்லாரையும் நான் தாயாக நினச்சா கூட அவங்களுக்கெல்லாம் அந்த கடமையை நான் செலுத்தணும்னு உலகம் எதிர்பார்க்கல, அது முடியவும் முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பற்றுங்கிறது நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் நம்ம நடந்துக்கிறது தான் சரியான நாட்டுப்பற்று. அடுத்த நாட்டுக்காரங்கள், அங்கே இருக்கிற குடிமக்கள் அந்த நாட்டுப்பற்றோடு அவங்க அந்த நாட்டை வந்து வளப்படுத்துறதுக்கு அவங்க இயங்க வேண்டியது தான். அதனால் இது வந்து நாட்டுப்பற்று அப்படிங்கிறது உலகப்பற்றா இல்லாமல் ரொம்ப குறுகினதுன்னு சொல்கிற வாதம் இன்றைய கண்ணோட்டத்தில் சரியில்லை. இன்னைக்கு வந்து பேட்ரியாட்டிசம் டேல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேட்ரியாட்டிசம் பற்றி மட்டும் இல்லாமல் நாட்டில் நம்ம எப்படி ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கிறது, எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைவர்ஸான விஷயங்கள்லாம் பேசணும். ஆமாம், கரெக்ட். நிறைய விஷயங்கள் பேசணும். எது உண்மையான பேட்ரியாட்டிசம், எது வந்து தேவையில்லாத ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படின்றத பற்றி நல்லா டிஃபரன்ஷியேட் நல்லா பெருமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கொஷின்ஸு, சில மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேசாமல் போயிருக்கலாம் பாஸ்ட்டில். பட் அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம தேடி பிடிச்சி எடுத்து பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி நினச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா பெருமையாகவே இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து இங்கேருந்தே வந்து சுய பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைலாம் வருது இல்லையா? கரெக்ட் சார். சார், எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்த ஒவ்வொரு ஆன்சர்ஸ், அதுக்கு கூட இருந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, வணக்கம். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இனியவை இன்றுல படிப்படியாக வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. புதிய FM ஸ்டேஷனில் இனியவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க வித் முத்து அண்ட் வருண். வெல்கம் பேக். வருண், பேட்ரியாட்டிசம் டே பற்றி ஸ்பெஷல் கெஸ்ட் நிறைய விஷயங்கள் சொன்னார். உங்கள் மனசில் வந்து அப்படி நங்குற மாதிரி பதிஞ்சிருக்கிற விஷயம்னா என்னது? ஓகே, அவர் வந்து சொன்னார் தெரியுமா, நீங்கள் மட்டும் உங்களோட டியூட்டிஸ்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு நான் மட்டும் நாட்டில் ரொம்ப ஒழுக்கமாக வாழ்கிறேன், நான் மட்டும் வீட்டில் வந்து கால் மேலே கால் போட்டு கட்டின வீட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு என்னோட வேலை கரெக்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொதுப்படையாக யோசிக்கணும், உங்களை மாதிரியே மற்றவங்களையும் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், கரெக்ட். டு பிகின் வித், ஃபார் ஸ்டார்டர்ஸ் நம்ம வந்து நாட்டை க்ளீனாக வச்சுக்கணும், வரிகள் ஒழுங்காக கட்டணும், அதுக்கப்புறம் மற்றவங்களையும் ஒழுங்காக பார்த்துக்கணும், நாடு சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து செஞ்சால் அடிப்படைக்கு ஓகே. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த கால மாற்றத்தில் வந்து நம்ம பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற டெஃபினேஷனும் மாறி இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். நம்ம இனியவேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் எடுத்தாலும் அதோட ஆல்ஃபாவையும் பார்ப்போம், ஒமேகாவையும் பார்ப்போம். ஆல்ஃபா ஒமேகாவா, இதெல்லாம் இங்கே இருந்துச்சு? ஏப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது என்னன்னு சொல்லிடுறேன்ப்பா. ஆல்ஃபானா ஸ்டார்டிங், ஒமேகானா எண்டுன்னு சொல்லுவாங்க. பட் அதோட அர்த்தம், வேர் சொல் எப்படி வந்தது அப்படிங்கலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆமாம், அதுவும் மெயினாக இந்த ஒமேகான்ற வார்த்தை வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் வந்து நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் இந்த வார்த்தையில எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு. அதை கண்டுபிடிச்சு அரசேந்திரன் சார் இன்னைக்கு தமிழ் அறிவோம் பகுதியில் சொல்ல போறாரு. அது என்னதுன்னு பார்க்கலாம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா. நாங்க எல்லாருமே ரொம்பவே காத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு நீங்க எங்களுக்காக எந்த சொல்ல பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன சொல்லையா? கிரேக்க மொழியில ஒமேகாங்கிறது ஒரு சொல் இருக்குமா. ஒமேகாங்கிறது ஒரு லெட்டர், எழுத்து. இப்போ தமிழில் வந்து ஆ ஆ ஈன்னு சொல்கிறோம், இது எழுத்து, அடிப்படை எழுத்து இல்லைங்களா? அந்த மாதிரி ஆங்கிலத்தில் ஏபிசிடின்னு சொல்கிறோம். கிரேக்க மொழியில் ஏபிசிடின்னு சொல்ல மாட்டாங்க, அல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அல்ஃபாங்கிறதுனுடைய சுருக்கம் தான் ஏ என்பது, பீட்டா என்றனுடைய சுருக்கம் தான் பி என்பது. அவங்களுக்குள்ள உறவு இருக்கிறது. நாம் பல முறை பேசியிருக்கிறோம் இது போல். இந்த ஏபிசிடி வரலாறு கூட தமிழோடிலிருந்து தொடர்பு இருக்கிறது. ஏயினுடைய வரலாறு, பியினுடைய வரலாறு, கியூ வரலாறு, எம் வரலாறு, இப்படி பல எழுத்துக்களின் வரலாற்றுக்கும் தமிழுக்கு என்ன உறவுங்கிறத நான் பல முறை ஆய்வு செய்திருக்கிறேன், அதை எழுதியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த கிரேக்க எழுத்தில் கடைசி எழுத்து ஒமேகா. ஒமேகாங்கிற எழுத்து ஒரு கிரேக்க எழுத்தை குறிக்கிற ஒரு சொல். அது இந்த ஒமேகாங்கிற இதை படித்த பொழுது ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த ஒமிக்ரா, ஒமேகா ரெண்டு இருக்கிறது. இந்த ஒமிக்ராங்கிறது வந்து 15வது எழுத்து. ஒமேகா, ஆமாம், ஒமேகாங்கிறது கடைசி எழுத்து. ஆல்ஃபாங்கிறது முதல் எழுத்து. இந்த ஒமிக்ராவும் ஒமேகாவும் உறவுள்ளது. எப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வடிவம், அந்த ஓங்கிற வடிவம் ஆங்கிலத்தில் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஃபர் போடுறோம் இல்லைங்களா, சுழியம்,
அதுபோல் வட்டமாக போடுறது தான் அந்த ஒமேகா. அந்த ஒமேகாவுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு ஆங்கில அறிஞர்கள் எழுதுனது வியப்பாக இருந்தது. இந்த மெகான்னா பெரியது, மெகா சீரியல், மெகாலித்திக்னா பெருங்கற்காலம்னு பேர். லித்திக்னா கல். மனித குல வரலாற்றை ஆராய்ச்சி, கற்கால ஆராய்ச்சி, கற்காலத்தை பற்றி அவங்க கல்லை பயன்படுத்திய வாழ்ந்த காலம் கற்காலம். பெரிய கல்லை பயன்படுத்தினது பெருங்கற்காலம், சிறிய கல்லை பயன்படுத்தினது அது நியோலித்திக்னு சொல்கிறது, புதிய கற்காலம். இந்த மெகாலித்திக்ங்கிறதுல உள்ள இந்த மெகா என்பதற்கு பெரியதுன்னு பொருள். இந்த மெகா தான் ஒமேகாவில் உள்ள அந்த இரண்டாவது பகுதி, செகண்ட் ஆஃப் ஒமேகா. அந்த மெகானா பெரியது. இந்த ஓங்கிற எழுத்து கண்ணை குறிப்பதற்காக போடப்பட்ட ஒரு மார்க். கண்ணு, மனிதர்களுடைய கண்ணை குறிக்க. அவங்களுக்குள்ளேயே சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பீப்புள், கருமணி இருக்கு பாருங்க, அதை குறிப்பதற்காக போடப்பட்ட ஒரு பட எழுத்து, பிக்டோகிராஃப். எது? இந்த ஓ அப்படிங்கிற ஒரு வட்டம் போடுறது கண்ணை குறிக்க போடப்பட்டது, அல்லது கண்ணிற்குள்ளே இருக்கக்கூடிய கருமணி வட்டமாக இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்ட் ஷேப், அதை குறிக்க போடப்பட்டது. அதான் ஓங்கிறது. பெரிதாக போட்டால் அதுக்கு ஒமேகா, ஓ மெகா, மெகா பெருசு. சின்னதாக போட்டால் அதே ஓவை அது ஒமிக்ரா. இந்த மைக்ரோ சின்னது, அதான் ஒமிக்ரா. சின்னது ஒமிக்ரா. ஓ மெகா அது மகா. மா என்றால் தமிழில் பெரியது, மாநாடு. மகான், மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம், மகாநாடுன்னு சொல்லுவாங்க, மாநாடு தான். இந்த மா என்பது மா மகா என்று ஆகிறது. மகாலட்சுமி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் இந்த மகாங்கிறது மெகா, மெகா சீரியல், மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த மெகாங்கிறது பெரியது, மா மகா என்ற அந்த இப்படி தமிழ் போனது. பெரிதாக போடப்பட்ட அந்த வட்டம் ஓ மெகா, ஒமேகா. அது ஆப்போசிட்டு அல்ஃபான்னு எழுதியிருப்பாங்க அகராதியில். ஏன் அதை எழுதுனாங்கன்னா முதல் எழுத்து அல்ஃபா, கடைசி எழுத்து ஒமேகா. அதனால் அந்த முதலும் இறுதியும் எதிரெதிராக இருக்கிறதால இது எதிரானது அப்படின்னு. ஆப்போசிட்டு ஒமிக்ரான்னு எழுதியிருப்பாங்க. ஏன்னா மைக்ரோன்னு சின்னது, இது பெருசுங்கிறதாலையும் முதலும் கடைசி எதிரெதிர், பெருசு சின்னதுங்கிறது எதிரெதிர். அதனால் ஒமிக்ராவுக்கு எதிரானது ஒமேகா, அல்ஃபாவுக்கு எதிரானது ஒமேகா. முதல் எழுத்துக்கும் கடைசி எழுத்துக்கும் சின்னதாக போடுற வட்டம் ஒமிக்ரா, பெருசாக போடுற வட்டம் ஒமேகா. அப்போ அந்த ஒமேகாங்கிற அந்த எழுத்து அது மெகா, மகா, மா என்ற ஒரு மூலத்திலிருந்து ஓ மெகா. அதான் மெகாலித்திக் சொன்னேன் இல்லைங்களா, மா பெரியது, மாநாடு, மா இருஞாலம். இந்த மா என்றாலே பெரியதுன்னு பொருள் தமிழில் இல்லைங்களா. அந்த மா என்பது மா, மகா, மெகா என்றாகி இப்படி இந்த ஒமேகாவில் அந்த கிரேக்க எழுத்தை குறிக்கிற அது ஒரு பெரிய வட்டம். அதனால் அதுக்கு ஒமேகா, மெகா. ஒமேகா அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது நிஜமாவே. இதே மாதிரி இன்னும் நீங்க எங்களுக்கு நிறைய எழுத்துக்களை பத்தி சொல்லிட்டே இருக்கணும் ஐயா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இணையலாம். நன்றி. நன்றிமா. ரொம்ப நாளாக வந்து நம்ம தமிழ்ல இருந்து சூப்பரான வார்த்தைகள்லாம் எடுத்து நம்மளுக்கு சொல்லுவார். இப்போ பார்த்தீங்களா அப்படியே வேற கண்ட்ரியில் இருக்க வார்த்தையெல்லாம் கூட எடுத்து நம்மளுக்கு விளக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாங்க, ரொம்ப நல்ல விஷயம். இது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் இந்த குடி செட்லேயே குதிரை ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரே விஷயத்தை பற்றி சுற்றியே நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ணி தெரிஞ்சிட்டு இல்லாமல் நிறைய கொஞ்சம் வெளிநாடுகளுக்கும் போயிட்டு அப்படியே வருவோமே, இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு. ஆமாம், வெளிநாடுன்னு ஞாபகம் வருது. வந்து கடவுள் முருகர் இருக்காரு தெரியுமா? ஆமாம் ஆமாம். அவர் உலகத்தை எப்படி சுற்றி வந்தாரு? அவர் வந்து மயில் வாகனத்தில் சுற்றி வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்ட். அந்த மயிலை பற்றி தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்க போறோம். யா, புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. அடுத்தது நம்ம வழக்கமா இந்த பகுதியில வந்து ஒரு நல்ல வெப்சைட்டை பத்தி பார்ப்போம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற வெப்சைட் வந்து dig.com. dig.comனா அந்த தோன்றது மாதிரி கேக்குது எனக்கு. ஆமா, அது கூட ஒரு ஜி சேர்த்துக்கணும். ஸ்பெல்லிங் வந்து digg.com. ஓகே, digg dig.com. ஓகே, வழக்கமா நீங்க சொன்ன தோன்ற மாதிரியே தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுல தோண்டி பார்க்கலாம். அதாவது ஹாலிவுட்ல லேட்டஸ்டா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கிற வில்லன் யாரு, அதுல இருந்து வயிறு கடமுடான்னு சத்தம் போடுறது எதுக்காக அப்படின்ற வரைக்கும் நிறைய ஒரு என்சைக்ளோபீடியானே சொல்லலாம் இந்த வெப்சைட். ஓகே, வேரியஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறீங்க.
ஓகேங்களா, சூப்பர். நம்ம ஏன் இந்த மாதிரி வெப்சைட்லாம் கொடுத்துட்ருக்கோம்னா, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்குது. கூகுளில் போய் பார்த்தாலே நிறைய வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த மாதிரி கஸ்டமைஸாக சில வெப்சைட்ஸ்லாம் நம்ம எடுத்து கொடுக்கும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் ஒரு நாள் கற்றுக்கலாம், இன்னொரு நாள் வந்து வேற ஒரு விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வகைப்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், கரெக்ட் வரும். சூப்பர். அப்படியே இந்த வெப்சைட்டை பார்க்கறதுக்காக இன்டர்நெட் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணி ஒன்று இருக்கு. இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணணும். ஆமாம், அதில் என்ன பண்ணணும்னா feedback@pudhuyugam.tv அப்படின்ற இமெயில் ஐடிக்கு போய் இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்படி இமெயில் அனுப்புறது வந்து இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் தபால் மூலம் அனுப்பலாம். தோல்ல தட்டுறதா இருந்தாலோ தலையில் குட்டுறதா இருந்தாலோ இமெயில் இல்லைனா தபால் மூலம் தெரிவிங்க. ஓகே, சில பேருக்கு வந்து இமெயில் அடிக்க தான் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பழைய மாதிரி நான் லெட்டர் எழுதி அனுப்புறோம்ப்பா, உங்களுக்கு ஒரு பர்சனல் பாண்டிங் ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களாம் அந்த அட்ரஸ்ல நீங்க சொன்ன மாதிரி லெட்டர் எழுதி அனுப்பலாம். ஆமா, அந்த லெட்டர்லாம் பர்சனலா வருணே வந்து படிச்சு காமிக்க போறாரு. ஆமா, என்னதான் திட்டிருந்தாங்கன்னா நான் பர்சனலா படிக்க மாட்டேன், பாராட்டா மட்டும்தான் படிப்பேன். பட் எனிவே உங்களோட அவங்களுக்கு தோன்ற நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நம்ம ஷோக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கூட இன்புட்ஸ் கூட அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, கரெக்ட். ரொம்ப நல்ல விஷயம் வரும். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம் பாய் சொல்லிட்டு கிளம்புவோம். அதை இப்பவும் பண்ண போறோம். திருப்பி நாளைக்கு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸோட வந்து எல்லாரையும் சந்திக்க போறோம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் முத்து வருண்.